விடியகாலம் எழுந்திரிச்சு அவங்க அம்மாவோட கூட்டம் போய் பாலை குடிச்சிட்டு திரும்ப அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த சில்லுண்டை ஏன் அடைச்சி போட்டிருக்கேன்னாக்கா, ஒரு வாரமாக என்னை தூங்கவே விடலை. அவங்க அம்மா எழுந்திரிச்சு கட்டிலில் படுத்துடுறா மேலே. இது என்ன பண்ணுதுன்னா, என்னை தூங்கவே ஒரு வாரமாக தூக்கமே இல்லைங்க. தூக்கமே இல்லாமல் போட்டு போர்வைகள் ஏந்து படுத்துக்க வேண்டியது. ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு ஆள் படுத்துருவாங்க. இவங்க யூரின் போக மாட்டாங்க, புழுக்க போட மாட்டாங்க, வெளியில் போய் அழகாக இருந்துட்டு தான். இன்றைக்கி 7 வருஷமாக இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. என் கூட தான் தூங்குவாங்க, என் கூட தான் படுத்துக்குவாங்க. கீழே இறங்கி போய் இருந்து பாருங்க, எங்கே போய் யூரின் போட்டிருக்கான்னு பாருங்கள், எங்கே போய் புழுக்க போட்டிருக்கான்னு பாருங்கள். அது அங்கே போய் கீழே போய் நான் அப்புறமே சாணியை கரைச்சி போட்டுருவேன். வெளியிலே படுக்க மாட்டா. கீழே இறங்கி போய் புழுக்க போட்டு வருவா. கீழே இறங்கி போய் யூரின் போயிட்டு வருவாள். நான் சாணி கரைச்சி போட்டுருவேன். ஆனால் என் கூட தான் நான் எத்தனை மணி 10, 11 மணிக்கு நின்னையாக நின்றுட்டே இருப்பாக்கா. வெளியில் படுத்தோடனே வந்து படுத்துருவாள். அவ்வளோதான். நேச்சலுக்கே நான் லீவ் போகலனாலும் பரவாயில்ல, என் கூடயே இருக்கணும். இவளுக்கு பக்கத்துலேயே தான் இருப்பாள். இவருங்க பிடிச்சி கவுத்து விட்டேன். காவிடியாக்கெல்லாம் இருந்துச்சு. அவள் அம்மாவோட கொரட்டை விட்டு தூங்குறது. பயிரை வெளில போயிருக்கா. தூக்கம் இல்லை, தூங்கு.